பிஜிடிஆர்பி 2021 பணி நியமனம் எப்போது? இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம் நடந்துச்சு 2019 பிஜிடிஆர்பி. அந்த பிஜிடிஆர்பியில் 1:2ன்னு கூப்பிட்டாங்க. அந்தந்த மாவட்ட தலைநகரில் சிஓ ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் எல்லாம் நடந்துச்சு. இப்போ 100 போஸ்டிங் இருந்தால் 200 பேரை கூப்பிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிந்தது தான். இன்றைக்கி என்னன்னா, இந்த தேர்ச்சி அடைந்த நபர்கள் அனைத்து பாடங்களிலும் 1:2னா யாராவது ஒருத்தருக்கு தான் வேலை கிடச்சிருக்கு. மீதி ஒருத்தர் அவர் பார்ட் டைமாக வேறு ஏதாவது வேலையிலையோ இல்லைன்னா வீட்லேயோ இல்லைன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு வேலையில் பார்த்துட்ருக்காங்க. இந்த நபர்கள், இந்த தேர்ச்சி அடைந்தவர் அத்தனை நண்பர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி சேலத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீடு, சரிங்களா, சேலம் நெடுஞ்சாலை பகுதியில் இருக்குது. அவரை சந்திக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் கையில் கோரிக்கை பதாகைகளோடு, அதாவது 1:2 ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ பிஜிடிஆர்பியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள முதுகலை ஆசிரியர்கள் இடங்கள் 1910 இடங்கள் இருப்பதாகவும், அந்த 1910 இடங்களில் புதிதாக தேர்வு வைத்து நியமனம் செய்தால் கால விரயம் ஏற்படும். ஆகவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று அத்தனை நபர்களும், ஆயிரக்கணக்கான நபர்கள் இன்றைக்கு அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இது காலையிலிருந்து ஒளிபரப்பிட்டுருக்காங்க, சரிங்களா. அதனால் இப்போ பல நண்பர்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்காங்க, பல பேர் வீட்டிலேருந்தே படிச்சுட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கோரிக்கை போயிருக்கு. இப்போ வெறித்தனமாக படிச்சுட்ருக்கிறவங்க பல நபர்கள் ஏற்கனவே இந்த 1:2ல் கிட்டத்தட்ட வெரிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பண்ணிவிட்டு வந்த நபர்கள் இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் நபர்கள் இந்த பிஜிடிஆர்பி முதுகலை தேர்வை பள்ளிகளுக்கு மட்டுமே எழுதுகிறாங்க. பாலிடெக்னிக்கு தனி, பள்ளிகளுக்கு மட்டுமே அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் நபர்கள் இதை எழுதுகிறாங்க. இந்த நிலையில் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இன்றைக்கி வச்சுருக்காங்க. முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ அல்லது செய்தித்தாள்களை நாளைக்கு கண்டிப்பாக வெளிவருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க சொல்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, ஏற்கனவே நாங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணிட்டோம், புதிதாக இந்த மாதிரி தேர்வு வைத்தால் அதுக்கு எக்கச்சக்கமான டைம் ஆகும். நோட்டிஃபிகேஷன் விடணும், தேர்வு வைக்கணும், கரெக்ட் பண்ணணும், ப்ளஸ் பழையபடிக்கு நாங்கள் திரும்பி படிக்கணும். இது பல காலதாமதத்திற்கு வழிவகுக்கும். உடனே தேர்தலுக்கு முன்பே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா எக்ஸாம், மார்ச் மாதம் என்னன்னா தேர்தல், சரிங்களா, தேர்தல் அறிவிப்பு வெளிவருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஸோ மார்ச் அறிவிச்சிட்டாங்கன்னா மார்ச் ஏப்ரல் அந்த மாதம் எதுவும் நடக்க முடியாது, எல்லாம் தேர்தல் நடைமுறை வந்துடும். அதனால் ஏப்ரல் தேர்தல் வந்தாலும் மே கிட்ட புதிய அரசு பதவி ஏற்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற 1910 காலியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இது எந்த அளவுக்கு நடக்கும்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் அத்தனை மாவட்டங்களில் இருந்தும் சென்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இவர்கள் மட்டும் அல்லாது இவர்களோடு சேர்ந்து ஒரு 16,000 பகுதி நேர ஆசிரியர்கள் மாதம் 7,500 7,700 வாங்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களும் தனியாக எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்களும் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது போக டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்கள எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில், ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 90+ மேலே வாங்கினவங்களுக்கு எங்களுக்கு வேலை வேணான்றாங்க, ஒரு சிலர் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பாருங்கன்றாங்க, ஒரு சிலர் ஏஜ் பாருங்கன்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை ஊடகங்களில் பல யூடியூபர்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எது நடக்க போகுதுன்னு நமக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியவில்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி 8 ஆயிடுச்சு. நான் இன்னும் இந்த மாதத்தில் ஒரு 22 நாள், அடுத்த மாதத்தில் ஒரு 30 நாள் வச்சாலும் ஒரு 50 நாளுக்குள்ளே ஏதாவது நல்ல முடிவு எடுத்தால்தான். இந்த நல்ல முடிவு நடக்கவில்லை என்றால் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலைக்கு அப்புறம்தான் மற்ற ப்ராசஸ் எல்லாம், எக்ஸாம்
அதே மாதிரி பேப்பர் கரெக்ஷன் போஸ்டிங் எல்லாம் கிட்டத்தட்ட இயரினுடைய எண்டுக்கோ இல்லைன்னா ஜூலை ஆகஸ்ட்டோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. இப்போ பெரும்பாலான கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே டீச்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் வேலை இல்லை. ஆக்சுவலாக எல்லாமே கல்வி தொலைக்காட்சி, அதுவும் பார்த்திங்கன்னா 1st to 5th ஸ்டாண்டர்ட் அங்கெல்லாம் மேக்ஸிமம் அந்த கல்வி தொலைக்காட்சியில் தான் பார்த்துட்ருக்காங்க. ஈவன் 10th 11th 12th கூட அரசு பள்ளிகளில் அவங்க டோட்டலாக எதை சார்ந்திருக்காங்கன்னா கல்வி தொலைக்காட்சியை தான் சார்ந்திருக்காங்க. ஸோ அந்த கல்வி தொலைக்காட்சியில் பாடம் நடத்துறதுக்கு லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தேவையில்லை. ஏற்கனவே எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா 3,02,000 ஆசிரியர்கள்னு சொல்கிறாங்க அரசு பள்ளிகளில் மட்டும். நல்லா பார்த்தோம்னா ஒரு 20,000 ஆசிரியர்களுக்கு தான், சரிங்களா, ஒரு 2,000 to 20,000 ஆசிரியர்களுக்குள்ளே மட்டும்தான் இந்த கல்வி தொலைக்காட்சியில் பாடம் நடத்துகிறாங்க. மீதி டீச்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு வேலைகள் முன்பு இருந்ததை போல் வேலைகள் இல்லை. ஏன்னா மாணவர்களெல்லாம் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் போஸ்டிங் போடலாமா, போட்டாலும் என்றைக்கு ஸ்கூல் திறக்கிறோமோ அன்னைக்கு வரைக்கும் கண்டிப்பாக வேலை வந்து மிக கம்மி. அதே நேரத்தில் அரசுக்கு வந்து அதிகப்படியான செலவீனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இது எலெக்ஷன் டைம்ன்றதால ஒரு 5,000 போஸ்டிங் to 10,000 போஸ்டிங் இருக்கிற காலிப்பணியிடத்தை அத்தனை நிரப்பி விட்டால் 10,000 × 10 கிட்டத்தட்ட, சரிங்களா, ஒரு 10 லட்சம் ஓட்டு. சரிங்களா, ஒரு நபருக்கு குறைந்தது ஒரு 10 ஓட்டுகள் அவங்க குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக விழுகும். குடும்பங்கள், அவங்களுடைய உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள், இந்த மாதிரி இந்த 10 லட்சம் ஓட்டுன்றது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக கூட இருக்கும். தேர்தலில் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியோட அதாவது எப்படின்னா நிர்ணயிக்கிற ஒரு ஓட்டாக கூட இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எதுக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி இழுத்தடிக்க அப்படின்னு நினச்சி போடுவதற்கும் வாய்ப்பு உள்ளது, பணி நியமனத்திற்கும் வாய்ப்பு உள்ளது என்று பேசப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்களும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. எனிவே ஒரு 1 or 2 டேஸில் ஒரு நல்ல அறிவிப்புகள் வந்தால் அனைவருக்கும் மகிழ்ச்சி. எப்படிப்பட்டாலும் யாரும் கோர்ட்டு போகாமல் இருந்தால் தான் பணி நியமனம் கிடைக்கும். 1:2 போனவங்களுக்கு போட்டால் கண்டிப்பாக தேர்வு நடத்துகிறவங்களும், அதாவது தேர்வுக்கு படிக்கிறவங்களும் சரி, கோச்சிங் சென்டரும் சரி, ஏதாவது நீதிமன்றத்தை நாடுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. சரிங்களா, எப்படி போட்டாலும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஸோ ஜிஓ வந்து எப்படி இருக்குன்னா, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்திங்கன்னா, அதாவது நியமன தேர்வு இன்னொரு தேர்வு வச்சு தான் போஸ்டிங் போடுற மாதிரி இருக்குது. அதை இவங்க நினச்சா ஒரே நிமிஷத்தில் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இப்போ பல நபர்கள் மன உளைச்சல் இருக்காங்க. என்ன இந்த மாதிரி கடந்த 6-7 மாதமாக இந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் கடந்த ஏற்கனவே ஒரு 7 வருஷமாக டெட்டு பேப்பர் 1, 2 இருக்கிறோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பி 2019 தேர்வு எழுதி 2020 போஸ்டிங் எல்லாம் போட்டாங்க. அவங்களுக்கும் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு, என்ன ஒரு பல பேர் நல்ல தூக்கம் கூட வராமல் இருக்கிறாங்க. இதற்கு வெகு விரைவில் ஒரு நல்ல முடிவு அரசு எடுக்கும் என்று நம்புகிறோம். இதே போன்ற வீடியோக்களை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.